வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்போர்ட் கிரிக்கெட் விளாடவும் பிடிக்கும், பார்க்கவுமே பிடிக்கும்னு வச்சுங்களேன். டெஸ்ட் மேட்சாக இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஃபாலோ பண்ணுற பழக்கம் இருக்குது. நியூசிலாந்து வந்ததுக்கப்புறமா இங்கே ரக்பி எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஃபெமிலியரைஸ் ஆச்சு. ஒரு 2-3 ரக்பி கேம் போயிருக்கேன். கிரிக்கெட் அளவுக்கு ரக்பி பிடிக்குமானா அஃப்கோர்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் ஹார்ட் கோர் ரக்பி ஃபேன்ஸ். ஸோ எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இங்கே ஆல் பிளாக்ஸ் கேமுக்கு போகிறதுக்காண்டியே வாங்கின ஜெர்சி தான் இது. ஸோ 2 மேட்ச் போயிருக்கேன் அந்த மாதிரி, ஓகேவா. இங்கே ஆக்லாண்டில் ஆல் பிளாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரக்பிக்குன்னே டெடிக்கேட்டட் மியூசியம் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம என்ன தான் கிரிக்கெட் ஃபேனாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸே இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்டில். ஸோ அங்கே போய் அந்த மியூசியமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் வாங்க போகலாம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடத்தோட பேர் ஆல் பிளாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாக நமக்கு அறிமுகமான ஒரு மியூசியம் செட்டப் தான். ஆனால் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருக்கும். நம்ம விலாகோட லேட்டர் பார்ட்டில் வர மௌரி ஹக்கா எல்லாமே ஏதோ ரியலாக நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த விலாக் நம்ம ஜிவிஎம் ஸ்டைலில் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவரில் தான் இருக்கும். ஏன்னா இந்த டூரில் நமக்கு டூர் கைடு ஒருத்தங்க இருப்பாங்க. நம்ம ரிலாக்ஸ்டாலாம் பார்க்க முடியாது. 60 மினிட்ஸில் டூர் முடிக்கிற மாதிரி தான் இந்த மியூசியமே அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டூர் கைட் போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அப்படியே அடாப்ட் ஆகிக்க வேண்டியது தான். நியூசிலாண்டோட ரக்பி டீமை ஆல் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆல் பிளாக்கோட லைஃப் ஜேர்னி எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இந்த மொத்த மியூசியமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு $65 அண்ட் கிட்ஸுக்கு $30. டூரோட ஃபஸ்ட்டு செக்ஷன் லெகசி, கடந்து வந்த பாதைன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போ ரக்பி மேட்ச் ஆடினாங்க, யார் கூடலாம் ஆடிருக்காங்க, எப்போ வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கன்னு நல்ல ஒரு மினிமலிஸ்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமே இங்கே இன்னொரு கண்ட்ரி ஆட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக நியூசிலாந்து டீம் ஸ்ரீலங்காவோட 2 ரக்பி டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவில் ரக்பிக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்ம ஊர்லேயும் ரக்பி ப்ரீமியர் லீக் இருக்குது. சென்னையோட டீம் பேர் சென்னை புல்ஸ். செகண்ட் செக்ஷன் ரக்பி இன் நியூசிலாந்து. ஸோ இந்த ஊரில் ரக்பி ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு நமக்கு ஒரு சின்ன வீடியோ மாதிரி அவங்க ப்ளே பண்ணுவாங்க. Woven into our history and culture since the first game kicked off here in 1870. New Zealand loves rugby. It reflects all the things that matter to us: community, inclusiveness, humility, quiet pride, determination, and hard work. It seems like it's been our national sport since forever. Māori and Pakeha, all over our young country, embraced the game. We got good at it fast, and the rest of the world was running to keep up. Rugby proved that we could stand proud and be the best. It even made us ask ourselves some big questions, political, social and cultural, about who we are and what we stand for. And the police are now taking pretty firm measures. The rise of our Pacifica players made rugby faster and more dynamic. And its first TV superstar had the world running to keep up again. The game made us new friends and built epic rivalries. We've learned to be proud of success,
gracious in defeat, and driven to improve. Being an All Black is about more than world-class rugby skills. It's about developing all-round excellence. Terrific tackle from McCall, wasn't it? You're about to meet some key members of the wider team who'll give you insights and throw you some challenges that will demonstrate how the All Blacks have become one of the most successful sporting teams in the world. தேர்ட் செக்ஷன் ஸ்கில் ஜோன். நமக்கு வந்து ஒரு சின்ன கிளிப் காமிச்சு அந்த சிச்சுவேஷனுக்கு எது கரெக்டான ரியாக்ஷன்னு நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கில் பேஸ்டு டெஸ்ட். Should they do Kick for territory or pass and attack? Round 3. lock in your answer? Run for the gap or pass wide. ஃபஸ்ட்டு கொஸ்டின் புட்டுக்குச்சு. பட் அட்லீஸ்ட் நான் ஒரு கொஸ்டினாவது நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இடம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா டூர் அட்டன் பண்ண எல்லாரையும் ஃபஸ்ட்டு உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்த உடனே எங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தது நான் ஆக்சுவலாக ஒரு மிரர்னு நினச்சேன். பட் அது வந்து ஒரு டிஸ்பிளே. அண்ட் அவங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே ஏதோ நம்ம பக்கத்துலேயே உட்காந்து அந்த பிளேயர்ஸ்லாம் பேசுகிற மாதிரியும் அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தது. Super stoked. I called my wife straight after, and I honestly couldn't tell her for a good 30 awkward seconds, and she thought I was breaking up with her. The team was read out, 26 names, only one name was heard in that lounge, and that was mine. On the phone was Ted, Sir Graham Henry, and he's got away with words, that fella. Very serious, but like also crack up. Dad is quite staunch and just quiet, and he came and hugged me, which is really rare for us. Very emotional, very excited. So the first person I went to visit was my dad at the cemetery. நெக்ஸ்ட் நம்ம போகிறது ஹக்கா இம்மர்ஷன் ரூம். To the awakening of the potential, the stirring of the awe, the emerging of the power. Prepare yourself. Ready yourself. Take hold to the haka. Taua te tu. Haka unites us. One mind, one body, one purpose. Tuturu te tu. Haka grounds us. Controlled, disciplined, ready. Tuhono te tu. Haka connects us to our land, to our people, to each other. Aho e whā, e hararu nei. Ke kapo o pango, e hararu nei. Let us all tremble in anticipation. Let the All Blacks perform the haka. Everyone, let us go. Let us go to the battlefield, to the haka. நியூசிலாண்டோட ரக்பி வீடியோஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹக்கா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த செட்டப் ஏன் ஸ்பெஷல்னா, ஃபஸ்ட்டு அவங்க சூப்பராக ஒரு கர்வ் டிஸ்பிளேயில் ரியல் ரக்பி கிரவுண்ட் மாதிரி போத் ஆடியோ அண்ட் வீடியோ எஃபெக்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஆப்போசிட் இருந்த பிளேயர்ஸுமே ரொம்ப ரியலாக இருந்ததுனால ஏதோ நம்மளும் அந்த கேமில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆச்சு.
உண்மையாகவே ஸ்டேடியமில் இந்த டீமுக்கு நம்ம ஆப்போனன்ட் டீமில் இருக்கிற மாதிரியே சூப்பராக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பயங்கரமாக இருந்தது. இங்கே நீங்கள் நேரில் வர சான்ஸ் கிடச்சா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவல். டூர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலாக ரக்பியே விளாட்லான்னா பார்த்துக்கோங்களேன். பாசிங்கும் வருது, கிக்கிங்கும் வருது. என்னோடய மைண்ட் வாய்ஸ், ஒருவேளை நம்மளும் ரக்பி பிளேயராக இருப்போமோ. ஸோ நம்மளோட இந்த ஆல் பிளாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டூர் முடிஞ்சது. ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. அதாவது ரக்பி கம்மியாக ஃபாலோ பண்ணுற எனக்கே சில இடம்லாம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஸோ ஹார்ட் கோர் ரக்பி ஃபேன்ஸ்க்கெலாம் அப்படியே எனக்கு தெரிஞ்சு கண்ணில் கண்ணீரே வந்துடும் போல இருக்குது. அவ்வளோ எமோஷ்னலாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஹக்காலாம் வந்து அவங்க பண்ணும்போது அந்த க்ரௌடில் இருக்கிற எக்ஸாக்ட் சவுண்ட் எப்படி இருக்கும். ஸோ ஒரு பிளேயர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அந்த ப்ரெஷர்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதெல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு என்ன ஒரு ஆசையாக இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஊரில் இதே மாதிரி ஒன்று வந்ததுன்னா ஆக்சுவலாக 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து வர்ற டூரிஸ்ட்டுக்குமே யாருக்கெல்லாம் கிரிக்கெட் பற்றி தெரியாதோ ஈவன் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் கிரிக்கெட் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு. அதே மாதிரி ஸோ 2வது ஒரு விஷயம் வந்து இந்த மியூசியமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேராக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீம் கூட. ஸோ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பண்ணலாம், அப்படி இல்லைனா கூட சென்னையில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மியூசியம் வச்சு சிஎஸ்கே ஜெயிச்ச ட்ரோஃபியெல்லாம் வச்சு அப்படிலாம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். பட் எனிவேஸ் அது என்னோட ஒரு சின்ன ஆசை தான். நடந்ததுன்னா இட் வில் பி ரியலி குட். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்த்த உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர். ஐ வில் see you guys in the next vlog. Bye.